அன்பான நேயர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியல் கூட்டங்களில் பேசும்போது ஒரு வசனம் ஒன்று இருக்குது. யாராலையும் அழிக்க முடியாத ஒரு வசனம், அவரே உருவாக்கின வசனம் அது. என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளின் அந்த குண்டடிப்பட்ட அந்த லேசாக அந்த திக்கிறதோடு அவர் சொல்லும்போது அரங்கம் அதிரும், விசில் பறக்கும், கூட்டமே களகட்டும். அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1967 ஜனவரியில் பெற்றார்தான் பிள்ளை அந்த பட ஷூட்டிங் அதுலேருந்து தகராறாகி நடிகவேலி எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டுறார். சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கார். ஏகப்பட்ட ரத்தம் வேஸ்ட் ஆயிடுச்சு புரட்சி தலைவருக்கு. அப்போ பல யூனிட் ரத்தம் ஏற்றணும்னு சொல்லும்போது அந்த எம்ஜிஆருக்கான ரசிகர்கள் பூரா ரத்தம் குமிஞ்சிட்டாங்களாம் கொடுக்கறதுக்கு. அந்த ரத்தம் ஏற்றி அவர் பொழைச்சிருக்காரு. அப்போ அந்த கூட்டத்தை கேட்டுக்கிட்டு இருந்து அந்த டாக்டர் ஒருத்தர் கேட்டானா எம்ஜிஆரை கூப்பிட்டு, ஏன் இப்படி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள்னு சொல்லும்போது அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன பதில் தான் இது. அன்றைக்கி ரத்தம் நிறையா விரையாகி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது ரத்தம் கொடுத்தது இந்த தமிழக மக்கள் தான். அதனால தான் அதோடு என் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி கொடுத்தாங்க பாருங்கள், அதுக்கு தான் அந்த ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே அப்படின்னு நான் சொல்கிறேங்கும்போது பயங்கரமாக இருக்கும். நான் பல கூட்டங்கள் கேட்டிருக்கேன், எம்ஜிஆர் கூட்டங்கள். அதை வச்சு நான் சொல்கிறேன், அந்த வார்த்தை சொல்லும்போது நொறுங்கும். அப்படி ஒரு விசுவாசமான ஒரு தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.